இன்னும் சத்தமா சொல்லாம யாருடைய நாமம்? ஆமென். நம்ம இன்னொரு பாடலையும் சேர்ந்து பாட போறோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் என்று நம்புகிறேன். சேர்ந்து உற்சாகமாக கைகளை தட்டி பாட போகிறோம். சேர்ந்து பாடலாமா? கைகளை தட்டலாமா? தட்டி காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடு சொல்லலாமா? அல்லேலூயா இயேசுவே அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை இயேசுவை எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நீதியின் பக்கம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிந்தனைகள், போராட்டங்கள், கவலை, கண்ணீர், பாடு எது வந்தாலும் நீதியின் தேவன் நம்மோடு உண்டு. ஆமென். நீதியின் தேவன் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நமக்காய் நேச கொடியை நீட்டி நமக்காக நீதி செய்கிற தேவனாக, நம்மை விடுதலையாக்குகிற தேவனாக அவர் செயல்படுகிறார். விசுவாசத்தோடு சேர்ந்த பாடலாமா? நிந்தனைகள், போராட்டங்கள் வந்தாலும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள், போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினார். சத்தமா பாடலாமா? நிந்தனைகள், போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. அல்லேலூயா நேசக்கொடி 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 என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? நம்புவேன் இயேசுவை. மலைகள் மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடை சொல்லலாமா? கழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து கழுகு போல. கைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை அப்படியே எழுந்திருக்கலாமா? இருக்கிற இடங்கள் அப்படியே எழுந்திரு. நாம் ஆராதிக்க போகிறோம். அப்படியே இருக்கிற இடங்களை எழுந்திருக்கலாமா? Shall we all stand up where we are? நாம் அப்படியே எழுந்திருந்து அவருடைய சமூகத்தில் ஆராதிக்க போகிறோம்.
கர்த்தருக்கு கர்த்தரே இருதயத்தினால திறந்து சொல்லலாம் பிரியமானவர். கர்த்தருக்கு காத்திருப்போர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்பினோர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை என்பது விசுவாசம். இயேசுவை நம்புவேன். சொல்லலாமா சத்தமாக? நம்புவேன். நானுமை மாத்திரம் நம்புவேன் அப்பா என்று நானுமை மாத்திரம் நம்புவேன் என்று முழுவதுமாய் அர்ப்பணிக்கலாமா? ஐயா ஆண்டவரே, என்னுடைய முழுவதுமாய் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். நான் இனிமை மாத்திரம் நம்பும்படியாக, நான் உம்மை மாத்திரம் நம்பி செயல்படும்படியாக, ஓ என்னுடைய வேதனைகள்ல, ஓ என்னுடைய கண்ணீர்கள்ல, ஓ என்னுடைய தனிமையில, ஓ நான் இதுவரை எழுதி இருக்கிறேன், ஆனா இப்போ நான் உம்மை நம்புகிறேன், ஓ நான் என்னை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து 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 இயேசுவையோ நம்புவேன். சொல்லலாம், உங்களை மாத்திரம், உம்மை மாத்திரம், உம்மை மாத்திரம், உம்மை மாத்திரம் நம்புவேன். கண்மலைகள் பெயர்க்கும்படியா, கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் பலனடைந்து கழுகு போல காத்திருந்து சராதன மௌதன சொல்லலாம். அப்பா நான் உம்மை மாத்திரம் நம்புவேன், நான் உம்மை மாத்திரம் நம்புவேன், நான் உம்மை மாத்திரம் நம்புவேன், நான் உம்மை மாத்திரம் நம்புகிறேன். எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம் முகத்தை பார்த்தே முன்னேறுவே. எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயம் இல்லை. சொல்லலாமா? எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம் முகத்தை பார்த்தே முன்னேறுவே. எதிராக உலகமே நின்றாலுமே பயம் இல்லையே. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவே என் இயேசு வருவார். சொல்லலாம். அப்பா நீர் எனக்கு பண்ணின வாக்குத்தத்தம், நீர் என் மேல வச்சு சொன்ன அந்த வார்த்தை, என்னை குறிச்சு நீர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த தீர்க்க தரிசனமாய் நீர் சொன்ன அந்த வார்த்தை, என்னை நம்பி நீர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும் என்பதை நான் நம்புகிறேன். சொல்லலாம். நான் உம்மை மாத்திரம் நம்புவேன், நம்புவேன் என் இயேசு வருவார். நம்புவேன், நம்புவேன். ஷராத மௌதனா நாம் அவரிடத்துல முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் போது, நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கும் போது, என்னுடைய வாழ்க்கையில நான் என் திறமைகளை அல்ல, ஓ என்னுடைய தாளந்துகளை அல்ல, ஓ சூழ்நிலைகளை அல்ல, என்னை சுற்றி இருக்கிற நபர்களை அல்ல, என் பெற்றோர்களை அல்ல, ஓ என்னை நடத்துகிறவர்களை அல்ல, நான் உம்மை மாத்திரம் நம்புவேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்கும் போது, பிரியமானவர்களே, அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அந்த திட்டம் அது நிச்சயமாக நிறைவேறும். அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அந்த தரிசனம் அது நிச்சயமாக நிறைவேறும். ஓ இன்றும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, ஐயா நீர் என்னை மாத்திரம் நம்பு, ஓ நீ என்னை மாத்திரம் நம்பு என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஐயா நான் உம்மை நம்புவேன் என்று சொல்லி சொல்லலாமா? நம்புவேன், நம்புவேன்.
வேற எது மேலேயும் என்னுடைய நம்பிக்கை வைக்க மாட்டேன் தகப்பன். எந்த நபர் மேலேயும் நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன். என்னுடைய படிப்பு மேலேயோ, என்னுடைய வேலை மேலேயோ, என்னுடைய சூழ்நிலை மேலேயோ நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன். நீர் எனக்கு சொன்ன அந்த வார்த்தையை மாத்திரம் நம்புவேன் என்று சொல்லி எத்தனை பேர் அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க பிரியமானவர்களே? இருதயத்தின் ஆழத்துல அவரை நோக்கி பார்த்து சொல்லலாம், ஐயா நான் நம்மை மாத்திரம் நம்புவேன், நம்புவேன் என் இயேசு. உங்க சத்தம் கேட்கணும், உங்க சத்தம் கேட்கணும், உங்க சத்தம் கேட்கணும். அவருடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறார் பிரியமானவர், அவருடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறார். சொல்லலாமா, நம்புவேன் என் இயேசு ஒருவர். மட்டும்தான்ப்பா, நீங்க மட்டும்தான்ப்பா. ஆமென், ஆமென், ஆமென். நம்புவேன் என் இயேசு. இருதயத்தின் ஆழத்தில் அர்ப்பணிக்கும்படி எதிர்பார்க்கிறார். இதுவரை நம்முடைய நம்பிக்கை நம்ம வேற காரியத்தின் மேல வைத்திருந்திருக்கலாம், வேற நபர்கள் மேல வைத்திருந்திருக்கலாம். ஆனா தேவன் இன்று நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறோம், ஐயா என்ன மாத்திரம், என்ன மாத்திரம். இந்த வார்த்தை, நான் உனக்கு சொன்ன அந்த வார்த்தைக்கு எதிராக என்ன சூழ்நிலை நடந்தால், எதிரான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கட்டுமே, அதற்கு அவிசுவாசமான வார்த்தைகள் உன்னுடைய காதுகளை தொனித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனாலும் நான் சொன்ன அந்த வார்த்தையை மாத்திரம் நம்பி பிடிப்பியானால் ஒரு ராஷம் தனகதடா நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுங்க. பிரியமானவர்களே, யோசேப்பு அவன் தரிசனம் பார்த்து தன்னுடைய பெற்றோர் இடத்துல போய் சொல்லுகிறான், தன்னுடைய சகோதரன் இடத்துல போய் சொல்லுகிறான். ஆனால் அவர்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். நாங்கள் உன்னை பணிவோமா என்று சொல்லி கேட்டார்கள். அவனுக்கு நடந்த சூழ்நிலைலாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அவனுக்கு காண்பித்த அந்த சொப்பனத்திற்கு அப்படியே மாறாக தான் நடந்து கொண்டிருந்தது அவனுடைய வாழ்க்கையில. குழியில போடப்பட்டான், விற்கப்பட்டான், போர்த்திபானுடைய வீட்டுல கொண்டு போகப்பட்டான், சிறைச்சாலை, இப்படி அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மிகவும் கடினமான பாதை தான். அவன் கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லாத ஒரு நிலைதான். ஆனா யோசேப்பு ஒரு இடத்துல கூட தேவனை நம்புவதை விட்டு விடவில்லை பிரியமானவர்களே. அவன் ஒன்றை நம்பினான், அவன் தேவன் தனக்கு கொடுத்த தரிசனத்தை நம்பினான். தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பினான் பிரியமானவர்களே. சுற்றி பெற்றோரோ சகோதரரோ என்ன சொன்னாலும் அதை அவன் காதுல ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவன் நம்பினான், அவன் நம்பினதின் பலனாக அவன் உயர்த்தப்பட்டான் பிரியமானவர்களே. இன்றும் தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனை நம்புவீர்களானால், அந்த கர்த்தரை நம்புவீர்களானால், உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வார்த்தையை நம்பி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் உங்களுக்கு சொன்ன அதை செய்வார். அதை செய்து முடிக்கும் வரை அவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை, உங்களை கைவிடுவதே இல்லை. ஒரு நம்மளிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், முழுமையாய் அவரை நம்புவது, முழுமையாய் அவரை நம்புவது. இருதயத்தின் ஆழத்தில் அர்ப்பணித்தையா சொல்லலாமா? எத்தனை பேர் அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க பிரியமானவர்களே? முழுவதுமாக என்ன முழுவதுமாய் இடத்துல அர்ப்பணிக்கிற தகப்பன் நீர் நடத்தும்படியா, உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்கும்படியா, யோசேப்பை போல எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய சத்தத்தை மாத்திரம் தான் கேட்டு நடந்தான் பிரியமானவர்களே. அவனுடைய வாழ்வு முழுவதும் அவனுக்கு இருந்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என் தகப்பன் எனக்கு சொல்லியிருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், நான் அதை மாத்திரம் பிடித்து கொண்டு ஓடுவேன், எல்லா சூழ்நிலையிலும் என் நேசரை மாத்திரம் பிடித்து கொண்டு ஓடுவேன் என்று சொல்லி அவன் முடிவெடுத்து பயணித்தான் பிரியமானவர்களே. அதனுடைய விளைவு உயர்த்தப்பட்டான். இன்றும் நம்மளுடைய பேச்சில், நம்மளுடைய மூச்சில், நம்மளுடைய சொல்லில், நம்முடைய செயலில், நம்மளுடைய நடத்தையில நம் தேவனை தேவனுக்கு முழுவதுமாய் அர்ப்பணிப்போமே ஆனால், அவர் செயல்படும்படியாய் அர்ப்பணிப்போமே ஆனால் பிரியமானவர்களே, அந்த வார்த்தை நிறைவேறியே தீரும். எத்தனை பேர் அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கு? என் பேச்சில்,
என் மூச்சுல என் சொல்லுல என் செயலுல கலந்திருக்கீங்க. சொல்லலாமா? என் நினைவுல என் நடத்தையில என் அவர் இப்படியாய் கலந்திருக்கும்படியா எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு அசைவிலும் அவர் இருக்கும்படியா எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறேன்? என் பேச்சுல என் மூச்சுல என் நீங்க கலந்திருக்கணும்ப்பா, நீங்க கலந்திருக்கணும். இதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். சொல்லலாம், இதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஓ விலையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே. சொல்லலாம். ஆமென். நீங்க சொல்ல அவர் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்கள், எத்தனை பேர் அவருக்கு இடம் கொடுக்கிறீங்களோ அவர் உங்கள் இருதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அன்பின் ஆவியானவரே, என்னையாலும் பரிசுத்தரே. மீண்டும் ஒரு விசை. அன்பின் விலையேற பெற்றவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அல்ல சொல்லலாம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என் பேச்சுல என் மூச்சுல என் சொல்லுல என் அவர் கலந்திருக்கும்படியா அவர் நடத்தும்படியா முழுவதுமாக அர்ப்பணித்து அன்பினாவியானவரே விலையேற. He is expecting 100% submission. பிரியமானவர்களே, முழுவதுமாய் அர்ப்பணிக்க எதிர்பார்க்கிறார். 100% அர்ப்பணிக்க எதிர்பார்க்கிறார். இந்த பகுதியில் ஆவியானவர் அசைவாடட்டும், இந்த பகுதியில தேவன் வெளிப்படட்டும். ஆனா இந்த பகுதியில நான் என்னுடைய சித்தத்தை செய்வேன் என்று சொல்லி இல்ல. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு அசைவிலும் என்னுடைய பேச்சுல என் மூச்சுல என் சொல்லுல என் செயல்பாடுகள்ல தேவன் மாத்திரம் வெளிப்படணும் என்று சொல்லி, ஆவியானவர் மாத்திரம் வெளிப்படணும் என்று சொல்லி நான் என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்பீர்களானால் எஸ், அவர் உங்களை முழுவதுமாய் ஆளுமை செய்கிறார். ஒரு மகிமை மேகம் உங்கள் தலைகள் மேல வந்து இறங்குகிறது. எஸ், அவருடைய அபிஷேகம் உங்கள் தலை மேல வந்து இறங்குகிறது. ஒரு ரத்த பிராணகடா. எஸ், இஸ் அனாயிட்டிங் இஸ் descending upon you. அவருடைய அபிஷேகம் மலை உங்க மேல வந்து இறங்குகிறது. விட்டு கொடுத்து ரியாபாத்தனானா ஷே ஏகராதனேகலேதனா ரத்தனா. அந்நிய பாஷையில பேசக்கூடியவர்கள் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்கலாம். எப்படியெல்லாம் ஆவியானவர் உங்களை ஜெபிக்க வைக்கிறார் அப்படியெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து அவருடைய சமூகத்தில் அமைதலாய் மாத்திரம் நிற்க வேண்டாம். வாய்களை தருங்க. வாயை விரைவாய் தர நான் உன்னை நிரப்புவேன் என்று சொன்னாரு. நம்முடைய வாயை திறக்கும் போது அவருடைய அபிஷேகம் அது நம்மை நிரப்புகிறதாக இருக்கிறது. முழுவதுமாய் அர்ப்பணித்து வாலிப பிள்ளைகளே, இந்த நாட்களை தேவன் எதிர்பார்க்கிறார். இது விலையேற பெற்ற நாட்கள். இந்த நாட்களை தேவன் எதிர்பார்க்கிறார். உங்களிடத்துல அர்ப்பணிப்பீர்களானால் எஸ், அவர் உங்களை கொண்டு மகிமையான காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஒரு எஸ்,
ஓ விட்டு கொடுத்து ஓ வாய்களை திறந்து இயேசுவின் அபிஷேகம் இறங்குகிறது உங்கள் மேல. எஸ் ராபாதா தானேராதானா ஷதானா யத்ரிவே உடாரா ஷப்தரிவே உடமனா யபதா கத்ரிவே உடாராதானா கதனா. ஓ வாய்களை திறந்து ஒரு ஷப்தனா கதனா. ஓ those who can speak in tongues, just speak in tongues. உங்க வாய்களை திறக்கலாம். ஒரு ஷப்த ரகனா ரதனா ஒரு ரிபே கதனா கதனா. Yes, there is going to be an atmosphere. Oh, there is going to be an atmospheric shift. Oh, in the நிலை மாற தொடங்குகிறது பிரியமானவர்களே. ஒரு சப்த நிகழகதடா. ஒரு ராந்தரபதகதடா. ஓ இறங்கட்டும் அந்த அபிஷேகம். ஓ இறங்கட்டும் அந்த அபிஷேகம். ஒரு சப்த நகடா. ஒப்பு கொடுங்க. என்ன நிரப்புங்கப்பா. நான் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய திட்டத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். ஓ உம்முடைய தரிசனத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். ஒரு சப்த ரேகடாக நகதடா. நீ சொன்னால் போதும் நீர் காற்றும் வழி நடந்து. அர்ப்பணித்து சொல்லலாம். நாம் முடிக்க போகிறோம் அவருடைய சமூகத்தில். நீ சொன்னால் போதும் மீண்டும் ஒரு விஷயம். நீ சொன்னால் முழுவதுமாக அர்ப்பணி. அவருடைய கண்களை பார்த்து சொல்லுங்கள். அப்பா நீங்க சொன்னா போது நான் செய்வேன். உங்களுடைய வார்த்தை ஒன்றே நான் கேட்பேன். பாதம் ஒன்றே நான் பிடிப்பேன் சொல்லலாம். அப்படியே அர்ப்பணி. நீ சொன்னால் போதும். நீர் காட்டுகிற பள்ளிகளை நடக்கும். கைகளை உயர்த்தி அர்ப்பணித்து சொல்லலாம். ஓ ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை. கடைசியாய் அர்ப்பணித்து முடிக்க போகிறோம். நீங்க சொன்ன போதும்பா நான் செய்வேன். போதும் செய்வேன். உங்க சத்தம் கேட்கட்டும். சத்தமாக உங்க சத்தம் கேட்கணும். நீ சொன்னால் போதும். அர்ப்பணித்து சொல்லலாம். இன்னும் ஒரு விஷயம் சொல்லி முடிக்க போகிறோம் நம்முடைய சமூகத்தில். மீண்டும் ஒரு விஷயம். நீ சொல். தரிசனத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் செய்வாட எங்களுடைய பேச்சில், எங்களுடைய மூச்சில், என்னுடைய செய்கைகள்ல, எங்களுடைய நடத்தையில, எங்களுடைய யோசனையில அப்பா நீர் மாத்திரம் வெளிப்பட அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய தரிசனம் மாத்திரம் எங்கள் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். முழுவதுமாய் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. மீதியானவைகளை நீர் பொறுப்படும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.